சொல்லிட்டார் அந்த சரபங்கர். பிதாமக மகச்சாபி சமீட்சதம் த்விஜம் நனந்த சுஸ்வாகத மித்யுவாச்சஹா. அப்படி பிரம்மலோகத்துக்கு போறார், சொர்க்கத்துக்கு போறார். அங்க போனா பிரம்மா இந்திரன் முதலிய தேவர்கள்லாம் பூர்ண கும்பத்தை வச்சுட்டு வரவேற்கிறா இந்த சரபங்கருக்கு. அப்படி ஒரு சரபங்கருக்கு மோட்சத்தை கொடுத்தார் பகவான். தரிசன மாத்திரத்தினால மோட்சத்தை கொடுக்கிறார். பிறகு சுவாமி அங்கிருந்து கிளம்பி சுதீக்ஷ்ண தரிசனம் அகஸ்திய பிராதாவை தரிசனம் பண்றார், அகஸ்தியரை தரிசனம் பண்றார். ஏன் அகஸ்திய தரிசனம்னா, முன்பே அந்த பரசுராமர்கிட்டேருந்து அந்த அஸ்திரத்தை வாங்கிட்டார். வருணனை விட்டு அதை அகஸ்தியாசிரமத்துல கொண்டு போய் வச்சுடுன்னு சொல்லியிருக்கார். அந்த விஷ்ணு தனுசு இப்ப அகஸ்தியருடைய ஆசிரமத்துல இருக்கு. அதை திரும்பி இப்ப எடுத்துக்கணும். ஏன்னா ராவண வதத்தின் பொருட்டு அதெல்லாம் சுவாமி கலெக்ட் பண்ணிக்கணும், எடுத்துக்கணும். அதை எடுத்துக்கிறாரு சுவாமி. அவர்கிட்ட ஆசீர்வாதத்தை வாங்கி அந்த விஷ்ணு தனுஷை எடுத்துட்டு அங்கிருந்து சுவாமி அதுல அவர் என்ன பண்றாருன்னா ஒரு அனுகிரகம் பண்ணி தர்றாரு அந்த அகஸ்தியாச்சாரியால். அக்ஷய சாயகவும், இந்த பானம் மட்டும் இந்த வில்லு மட்டும் போராது, அக்ஷய சாயகங்கிற எப்ப நீ நினைச்சாலும் அதுல உற்பத்தி ஆயிண்டே இருக்கிறதான அம்பரா தோணிய கொடுக்குற. யாரும் ஒரு சேவகன் வந்து நிரப்பி வைக்க வேண்டாம். அந்த யுத்த காலத்துல அதுல எப்பொழுதுமே நிறைஞ்சு இருக்குமா அந்த அம்புகள், அதை கொடுக்கிறார். அக்ஷய சாயகம் அது ரெண்டு பேருக்கும் கொடுக்க. ஏன்னா இதெல்லாம் அவதார ரகசியம். பின்னாடி அந்த யுத்த காலத்துல சுவாமிக்கு இதெல்லாம் ஹிதத்தை கொடுக்கணுங்கிறதுக்காக இது அத்தனையும் கொடுக்க சுவாமி அவர்கிட்ட அனுகிரகத்தை வாங்கிட்டு கிளம்பி போறார். ஏகி பஷ்ய ஷரீராணி முனீனாம் பாவிதாத்மனாம் ஹதானாம் ராட்சசைர் கோரைஹி பக்வீனாம் பகுதாவனே. ரிஷிகள் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்ல அபயத்தை கொடுத்த சுவாமி ஒரு பிரதிஜ்ஞை பண்றார். என்ன பிரதிஜ்ஞை பண்றார்னா, நான் காடுகளுக்கு வரும்போது ஒரு சபதம் எங்க அம்மா சொல்லியிருக்கா, அதுக்காக நான் விரதத்துக்காக காட்டுக்கு வந்திருக்கேன். நான் இப்போ ஒரு சபதம் எடுக்கிறேன். அந்த ரிஷிகள் காமிக்கிறா, ஏகி பட்ச சரீராணி, எங்களுடைய சரீரத்தை பாருங்கோ, இந்த ராட்சசாதிகள் இப்படி பண்ணியிருக்கா, இதுலேருந்து எங்களுக்கு விமோச்சனம் கொடுங்கோன்னு சொல்ல சுவாமி உடனே ஒரு சபதம். எந்த பரதன்ட்ட நான் 15வது வருஷம் முதல் நாள் அந்த நாட்டுக்கு வருவேன்னு சொல்லியிருக்கேனோ, அதற்கு முன்பு நான் இங்கிருந்து கிளம்புவதற்கு முன்னதாகவே அந்த ராட்சசாதிகளை வதம் பண்ணுவேன். உங்களுக்கு வாக்கு தரேன், உங்களுக்கு இந்த சம நிவர்த்தி நான் பண்ணாம இந்த அரண்யத்தை விட்டு வெளியில போக மாட்டேன். தபஸ்வினாம் ரணே சத்ருன்னு கந்துமிச்சாமி ராட்சசான்னு, முடிக்காம ஊருக்கு போக மாட்டேன், அயோத்தி திரும்ப மாட்டேன்னு ஒரு சபதம் எடுக்க. அது மட்டும் இல்ல, இந்த சபதத்துல எந்த ஒரு ஹானி வந்தாலும் அதை பூர்த்தி பண்ணாம இருக்க மாட்டேன். அதுக்கு எந்த எல்லை வர வேணாலும் நான் போவேன். அப்பியகம் ஜீவிதம் நாக்கியம் துவம் சீதே ச லக்ஷ்மணாம் நது பிரதிஜ்ஞாம் சம்ஸ்ருத்ய பிராமணேபியோ விசேஷதா. உங்களுக்கு கொடுத்த வாக்குல நான் சிறிதும் மாறமாட்டேன். அந்த வாக்கை செய்வதின் பொருட்டு லக்ஷ்மணனை இழப்பேன், தேவிய கூட இழப்பேன், சீதையை கூட தியாகம் பண்ணுவேன். ஆனா உங்களுக்கு கொடுத்த அந்த வாக்கை நிறைவேற்றுவேன்னு பகவான் அவளுக்கு அபயத்தை கொடுக்கிறார். சுவாமி அங்கிருந்து அவளுக்கு அபயத்தை தண்டுவிட்டு ஜட்டாயு வர வழியில அந்த ஜட்டாயுசை பார்க்கிறார். நல்ல நடுக்காட்டுல வசிக்கிறார். ஜட்டாயுசு பார்த்தோன்னு சொல்றது, நான் உங்க அப்பாவுடைய நண்பன், ஜட்டாயுசுன்னு பேரு. சுவாமி இருக்கிற இடத்துல இந்த இடத்துல வசிங்கோன்னு சொல்றது அந்த ஜட்டாயுசு. இந்த கோதாவரி தீரத்துல இருந்தா ரம்யமாக இருக்குன்னு சொல்ல சுவாமி அதன்படி லக்ஷ்மண சுவாமி ஒரு பர்ணசாலை அமைக்கிறார். இந்த கோதாவரி நதி தீரத்துல சுவாமியும் தேவியுமா 13 வருஷங்கள் சுகத்தை மட்டுமே அனுபவிச்சுட்டு சுவாமி இருந்துட்டு இருக்கார். நித்தியபடி கோதாவரி ஸ்நானம். அன்னன்னைக்கு ஒரு பர்ணசாலை அமைச்சிருக்கார் லக்ஷ்மண சுவாமி. அன்னன்னைக்கு காய்கனிகள் ஏதோ ஒன்றை கொண்டு வருவா, லக்ஷ்மண சுவாமி கொண்டு வருவார். அதை பக்குவம் பண்ணி அன்னன்னைக்கு சாப்பிட்றது. நித்தியபடி அனுஷ்டானங்கள் கார்த்தால வேலையில. ஆகாரம் முடிஞ்சு மத்தியான காலத்துல ஏதோ ஒரு பகவன் நாமா கதைகளை பகவான் சொல்லுவார். அதை கேட்டுட்டு இருப்பார் ரெண்டு பேரும். முடிஞ்சோட சாயங்கால காலத்துல அப்படி நடந்து வர்றது. இது போல காரியங்களை மட்டுமே வச்சுட்டு இருந்தாரா சுவாமி. ரொம்ப நிம்மதியாக கழிச்சிருந்தாலாம் அந்த 13 வருஷங்களை. இப்படி இருந்துட்டு இருக்கிற காலத்துல ஒரு நாள் சுவாமி இந்த 14 வருஷத்துல நடுப்புற ஒரு நாள் வந்து பாக்குற. சுகசப்தகாங்கிறார் வால்மீகி. சுவாமி எப்படி தூங்குவார்னா, படுத்துட்டார்னா தூங்குறதா தெரியும்.
கார்த்தால தான் முழிச்சுப்பார், நடுப்புற எந்துக்கவே மாட்டார். ஆனா தூங்க வேண்டிய காலம் எவ்வளவோ அந்த அளவு தான், தூங்க மூஞ்சி மாதிரி தூங்கிட்டே இருக்க மாட்டார். எந்த அளவு தூங்கணுமோ அந்த அளவு தான் தூங்குவார். சுகசுப்தா. ஒரு நாள் முழிப்பு வரல, சுவாமி வெளியில வந்து பார்க்கிறார். வில்லியும் அம்பியும் ஏந்தின வண்ணமாக இந்த லக்ஷ்மண சுவாமி வாசல்ல நிற்கிறார். தூங்கலையா? உடனே சுவாமி அந்த லக்ஷ்மண இடத்துல கேட்கிறார், ஹே லக்ஷ்மணா, மணி 2 ஆச்சு, இன்னும் நீ தூங்காமையே இருக்கியே, ஏன் நீ படுத்துக்கலையா? ஏன்டா அப்படி தூங்காம இருக்கேன்னு கேட்கிறார். அண்ணா, நான் தூங்குறதே கிடையாது. என்னைக்கு நான் உங்க பையன் முடிச்செல்லாம் எடுத்துட்டு காட்டுக்கு வந்தேனோ, வந்தன்னேலேருந்து இன்னிய பர்யந்தம் நான் தூங்குறதே கிடையாது. ஏன்டா யாராவது தூங்க வேண்டான்னு சொல்லியிருக்காளான்னா, தூங்க வேண்டான்னு சொல்லல. தூங்க வேண்டான்னு ஏன் சங்கல்பம்? என்ன உன்னுடைய சங்கல்பம்னா, முன்னாடியே அவருடைய வாக்கு என்னன்னா, ஜாகிரத ஸ்வபதஸ்ட 2 வேளை மட்டும் நீங்க எனக்கு கைங்கரியத்துக்கு டைம் கொடுக்கணும். என்னன்னா, ஒண்ணு நீங்க முழிச்சுட்டு இருக்கிற காலம், மற்றொன்று நீங்க தூங்குற காலம். 2 காலத்திலையும் உங்களுக்கு நான் தான் சேவை பண்ணுவேன்னு ஆரம்பத்திலேயே பிரதிஜை பண்ணியிருக்கேன். ஒரு கால் உங்களுக்கு தூங்கும் போது ஏதாவது ஒரு ஹானி வந்திருக்குன்னா அதை யாரு பார்த்துப்பா? அந்த காலத்திலயும் நான் தானே பார்த்துக்கணும். அதனால இதுவும் என் சேவைதான்னு சொல்லிட்டு நிற்கிறாரா. பார்த்தா பனிக்காலம், உடம்பெல்லாம் உறைஞ்சு போய் சுவாமியுடைய உடம்பு கல்லு போல இருக்கு லட்சுமண சுவாமிக்கு. இந்த பார்த்தார் சுவாமி கண்ணுல இருந்து பொல 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 பொலன்னு ஜலம் வந்துடுது. ஏண்டா, நான் மட்டும்தான் சக்கரவர்த்தி திருமகனா, நீயும் அந்த குடும்பத்துல பிறந்தவன் தானே, எனக்கு உரியதா அந்த சொத்து, உனக்கும் அந்த சிம்மாசனத்துல பங்கு இல்லையா? நான் மட்டும்தான் தசரதனுக்கு குமாரனா, நீயும் தசரதனுக்கு குமாரன் இல்லையா? எனக்கு தான் அந்த அம்மா 14 வருஷம் காட்டுக்கு போகணும்னு நியமனம் கொடுத்தா, உனக்கு எதுவுமே கிடையாது. நீ நினைச்சா அந்த நாட்டிலேயே இருந்து போகபோக்கியத்தை அனுபவிச்சுட்டு இருக்கலாம். ஆனா என் பொருட்டு சுவாமி என்ன சொல்றாருன்னா, எனக்காக நீ மனைவி மக்களை விட்டு அந்த ஊர் மேலைய 14 வருஷம் நாட்டில் விட்டுவிட்டு ஏகாக்கியாக என் கூட பையெடுத்துன்னு வந்து சேவை பண்ணணும்னு உனக்கு தலையெழுத்தாடா? நீ மட்டும் ஏண்டா இப்படி துக்கத்தெல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்குன்னு சுவாமிக்கே கண்ணில் ஜலம் வருதான். இவர் பண்ற கைங்கரியம், அப்பேற்பட்ட கைங்கரியத்தை பண்றார் இந்த லட்சுமண சுவாமி. பகவான் நிவேஷா. பார்வதி பரமேஸ்வரால் நந்தியோட சேர்ந்து வந்தா எப்படி இருக்குமோ அது போல இருக்கா இந்த பகவானும். ராமரும் லட்சுமணும், இந்த லட்சுமண சுவாமியும் ஸ்நானம் பண்ணி வருது. இப்படி ஆனந்தமாக அப்படி இருந்துட்டு இருக்கா அந்த கோதாவரி தீரத்துல, பஞ்சவடியில் இருக்கிற காலத்துல ஒரு பெண் வரா. யாருன்னா சூர்பனகா அந்த சுவாமியை தேடி வர. அவளும் அந்த பிரதேசத்துல தான் இருக்கா. இப்படி போற ஆகாச மார்க்கத்துல போற காலத்துல பார்த்தா ராமரை பார்த்துட்டா. இப்படி ஒரு ரூபவானா இருக்கா அந்த ராமன். அவனை அடையணுங்கிற ஒரு காமத்தினால தம் தேசம் ராட்சசி காச்சித்து ஆஜகாம எதிர்ச்சையா. முன்பே சொன்னது போல எதிர்ச்சையான்னா என்னன்னா தெய்வ பிரேரணையா, பகவானுடைய சங்கல்பத்தினாலதான் அவன் வந்து இறங்குறான். ஏன்னா இந்த சூர்பனகா வரலன்னா இந்த கதை மேல நகராது. முன்பு எதிர்ச்சையான்னு எதிர்க்க போடுறாருன்னா கூனி அந்த உப்ரிகையில ஏறி பாக்குற காலத்துல எதிர்ச்சையா, அதை எதிர்க்குன்னா தெய்வ பிரேரணையா. அந்த கூனி வந்து கைகேயின் இடத்துல பரத பட்டாபிஷேகம் வேணும், ராமனை காட்டுக்கு அனுப்புன்னு சொல்லி கேட்கலன்னா மேல ராமாயணம் நகராது. அங்க ஒரு ஸ்திரீனால கதை நகர்றதை எதிர்ச்சையாங்கிறார் வால்மீகி. இந்த இடத்துல கதை யாரால நகர போறதுன்னா இந்த சூர்பனகையினாலதான் மேல கதை நகரணும், ஒரு ஸ்திரீனால. அந்த இடத்துல வால்மீகி சொல்றார் எதிர்ச்சையா தெய்வ பிரேரணையா. அப்படி வந்து பாக்குறாளா, சுவாமிய பார்த்த உடனே அவனுடைய ரூபத்துல ரிஷிகளே மயங்கி போற ரூபம்னா அப்ப ராட்சசி எம்மாத்திரம். அவன் மயங்கி போய் ராமனிடத்துல வரா. சாது சாது சூர்பனகா நாம தசக்ரீவஸ்ய ரட்சசா பகினி ராமமாசாத்ய ததரிஷ த்ரிதசோபமம். ராவணனுடைய தங்கையா அந்த பிரதேசத்துல இருக்கிற காலத்துல வந்து ராமரை பார்த்து காம மோகிதையாகி ராமனிடத்துல வந்து கேட்கிறா, என்ன நீங்க கல்யாணம் பண்ணிக்கணும்னு கேட்கிறா. சிம்மோரஸ்தம் மகாபாவம் பத்மபத்ர நிபேக்ஷணம் ஆஜானுபாகம் தீப்தாஸ்யம் அதீவ பிரிய தரிசனம். அதீவ பிரிய தரிசனம்ங்கிற பாத்திரவாடுக்கெல்லாம் போறவே போறாதான், கண்ணுக்கு போருங்கிற இதே வராது. அப்பேற்பட்ட ரூபமுடைய ராமனை பார்க்கிறார்.
கஜ விக்ராந்த மண்டலம். சுவாமியுடைய ரூபத்தை பார்த்து நீண்ட புஜங்கள், அகண்டதான வக்ஷஸ்தலம், இப்படி இருக்கிற அந்த ரூபத்தை பார்த்து காமத்தினால வந்து கேட்கிறா, என்ன நீங்க கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு கேட்க சுவாமி சொன்னார், நான் காமமோகிதா, காமத்தினால வந்து கேட்கிறா. சுவாமி சொன்னார், எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு, ஒரு பத்னி இருக்கா, நான் இன்னொரு கல்யாணம் எல்லாம் பண்ணிக்க முடியாது. அதனால நீ என்னன்னா இதோ பக்கத்துல இளைய பெருமாளை காமிச்சு, இதோ இருக்கானே அவன் அகிருதகாரேஷ், அவன் கல்யாணம் ஆனவன்னு ஒரு அர்த்தம், ஆத்துல அவன் மனைவியை விட்டுட்டு வந்தன்னு அர்த்தம். அவனை போய் பாரு, அவன் தான் உனக்கு ஏத்தவன், நீ அவனை போய் பாருன்னு அவன்கிட்ட சாடி விடுற. இவ எப்படி இருந்தா கேட்டாலே, இவ எப்படி இருந்தா அவ எப்படி இருந்தான்னா, இந்த கதை நடக்கிற காலத்திலே வால்மீகி சொல்றாரு, நான் இவ போய் கேட்கிறாளே, இவள் எப்படி இருக்கான்னு சொல்றேன், அந்த ராமர் எப்படி இருக்கான்னு சொல்றேன், இவள் எப்படி இருக்கான்னு சொல்றேன், முடிவை நீங்க சொல்லுங்கிறார் வால்மீகி. சுமுகம் துர்முகி ராமம் விருத்தமத்யம் மகோதரி விஷாலாட்சம் விரூபாட்சி சுகேசம் தாமிரமூர்தஜா பிரியம் ரூபம் விரூபம் சா சுஸ்வரம் பைரவஸ்வனாம் தருணம் தாருணம் விருத்தா தட்சிணாம் வாமபாஷினி ஞாயவிருத்தம் சுதர்விருத்தா பிரியமப்ரிய தரிசனா ஷரீரஜா சமாவிஷ்டா ராட்சசி வாக்கியம் அப்ரவீத். இவ எப்படி இருக்கான்னா சுமுகம் துர்முகி, ராமனுடைய முகத்தை பார்த்தாலே பிரசன்னமா இருக்கு. சுமுகம், இவ எப்படி இருக்கான்னா துர்முகி, அவ முகத்தை பார்க்கவே சகிக்கல. சுவாமி எப்படி இருக்காருன்னா ராமம் விருத்தமத்யம் மகோதரி, ராமனுடைய இடுப்பு எப்படி இருக்குன்னா குறுகியதான இடுப்பா இருக்கு. அவள் எப்படி இருக்கான்னா மகோதரி, பெரிய இடுப்புடையவளா இருக்கா. ராமருக்கும் இடுப்பு எங்க இருக்குன்னு தெரியல, அவளுடைய இடுப்பு எங்க இருக்குன்னு தெரியலையா, அப்பேற்பட்ட சரீரத்தை உடையவளா. விஷாலாட்சம் விரூபாட்சி, ராமருடைய கண்கள் எப்படி இருக்குன்னா விஷாலாட்சம், அப்படியே கண்கள் ராஜீவாட்சம்னு சொல்றாரு, செந்தாமரை கண்ணன்கிற இது போல இருக்கு ராமனுடைய கண்கள். விரூபாட்சி, அவருடைய கண்ணை பார்க்க சகிக்கல. அவ இத்தனைக்கு மேக்கப் எல்லாம் போட்டுட்டா வந்திருக்கா, அவளுடைய சுஸ்வரூபத்துல அவ வரல, இருந்தாலும் அவளை பார்க்கவே சகிக்கல. சுகேஜம் தாமிரமூர்தஜா, ராமனுடைய கேசம் அப்படி நீண்டு சுருண்டு தொங்குறது. அவ என்னத்தலாமோ போட்டுட்டு வந்திருக்கா தலையில, ஆனா அது பாக்குறதுக்கே அது எப்படி இருக்குன்னா செப்பு ஆணிய தலையில வச்சு அடிச்சது போல நீட்டிட்டு இருக்கா. தாமிரமூர்தஜா பிரியம் விரூபம் விரூபா, சுவாமிய பார்த்தா ஒரு பிரிய தரிசனா இருக்காரு சுவாமி, அவளை பார்த்தா பார்க்கவே வேண்டான்னு தோன்றது. அது மட்டும் இல்ல, சுஸ்வரம் பைரவஸ்வரா, சுவாமியுடைய அந்த குரல் எப்படி இருக்குன்னா சுஸ்வரமா இருக்கு. இப்படி 1.5 கட்ட ஸ்ருதி 2 கட்ட ஸ்ருதியில சேர்த்து பாடினா எப்படி கம்முன்னு ஒரு ஸ்ருதியில நிக்குமோ அதே ஸ்ருதியில இருக்கு சுவாமியுடைய பேச்சும் குரலும். அவ சொல்றாளா கீச்சு மூச்சுன்னு மேலையும் கீழியுமா இருக்கு ஸ்வரம். பைரவஸ்வரா தருணம் தாருணம் விருத்தா, அவளை பார்த்தா சுவாமி சின்னவனா இருக்கார், 35 வயசு சுவாமிக்கு பெருமானம், அவர் சின்னவரா இருக்கார், இவளோ வயசானவளா இருக்கா. தட்சிணம் வாமபாஷினி ஞாயவிருத்தா சுதர்விருத்தா, இவர் சத்தியத்தை மட்டுமே பேசுறவர், அவ பொய்ய மட்டுமே நடத்தையில கொண்டவர். இவர் தர்மத்தையே கொண்டவர், அவர் அதமத்தையே நடத்துறவர். இவர் பிரிய தரிசனன், அவ அப்பிரிய தரிசினி. இப்படி இருக்கக்கூடிய இந்த செட்டு எங்கேயாவது சேருமா? அப்படி இருக்கிறவள் வந்து சுவாமிகிட்ட கேட்க, சுவாமிக்கு எப்படின்னா பிரியம், இவ பிரிய பொய்யே சொல்றா. சுவாமிய அமிர்தம் நகிராமஸ்ய கதாச்சிதபி சம்மதங்கிற, விளையாட்டு கூட கதையில பொய் சொல்லக்கூடாது, ஒரு சமயம் கூட ராமன் பொய்யே சொல்ல மாட்டாராம். அப்பேற்பட்டவர் இவளை எப்படி ஏத்துப்பா? இப்படி அவர் சமீபமா வந்து ராமர் இடத்துல கேட்க, ராமர் லட்சுமண சுவாமிய காட்டி விட்டுட்டார். தஸ்யாகம் அக்ரஜ பித்ரோ புத்ரோ ராமோ நாம ஜனைஸ்ருதா, கதையெல்லாம் சொன்னார். என் பிராத்தா இருக்கானே அவன்கிட்ட போ, அவன் தான் உனக்கு சரியான ஆளுன்னு காமிச்சு கொடுக்க. இந்த சுவாமி பார்த்தார், முன்னாடியே கண்ணை காமிச்சார் லட்சுமண சுவாமி, இது வேண்டான்னா இது தொல்லைன்னார். அதையும் கேட்காம சுவாமி கொஞ்ச நேரம் விளையாடுவோண்டா, காட்டுல பொழுது போக மாட்டேங்கிறது,
ஒருத்தரும் பேசுறது கூட ஆசாமி இல்ல. ஏதோ ஒருத்தி வந்து பேசிட்டு இருக்கா, அவ கூட கொஞ்சம் டைம் பாஸ் பண்ணுவோம்னார். அது எல்லையை தாண்டிட்டு உடனே லட்சுமண சுவாமிகிட்ட வந்தா. நான் முதல்லயே உங்ககிட்ட தான் வரலான்னு இருந்தேன், ஆனா இருந்தாலும் பெரியவரா இருக்காரு, அவருக்கு ஒரு மரியாதைக்காக அவர்கிட்ட போய் கேட்டேன். ஆரம்பத்துல இருந்தே உங்ககிட்டதான் எனக்கு ஒரு கண்ணு, அதனால நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு கேட்டாளா? உடனே சுவாமி சொன்னார், எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு, நான் ஊர்ல விட்டுட்டு வந்திருக்கேன். நான் அவ நம்பல. உடனே லட்சுமண சுவாமி சொல்றார், நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறத சந்தோஷம், ஆனா நான் என்ன கல்யாணம் பண்ணிட்டா என்னென்ன கஷ்டங்கிறத உனக்கு முன்கூட்டியே சொல்லிடுறேன். என்ன கஷ்டம் வரும்னா, நான் இங்க வந்து அவர்தான் ராஜா தேவி, ஆனா நான் யாருன்னா சேவகன் வேலைக்காரன் நானு. நீ என்ன கல்யாணம் பண்ணிட்டேன்னா எனக்கு ரொம்ப சௌரியமா இருக்கு. ஏன்னா இப்ப சுவாமியுடைய வஸ்திரம் தேவியினுடைய வஸ்திரம் ரெண்டுத்தையும் ஏகாக்கியா நானே தோச்சு போட்டுருக்கேன், பாத்திரத்தை நானே தேய்க்கிறேன், ஆத்த மெழுகி பெருக்கிறது நானே பண்றேன், இத்தனையும் பண்ண வேண்டியிருக்கு ஒரே ஆளா. இதுவே நீ ஒருத்தி என்ன கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன்னா இந்த வஸ்திரத்தை துவைக்கிறதுல ராமனுடைய நான் பார்த்துப்பேன், தேவியோடது நீ பார்த்துக்கலாம், உள்ள கிளீன் பண்றதை நீ பண்ணா, பத்து பாத்திரம் தேய்க்கிறத நீ பார்த்துப்ப, ஒவ்வொருத்தர் காரியத்தை அப்படியே பிரிச்சுக்கலாம். நான் ராமனுடைய காரியத்தெல்லாம் பார்த்துப்பேன், நீ தேவியினுடைய காரியத்தெல்லாம் பார்த்துப்ப, அதனால என்ன நீ கல்யாணம் பண்ணிட்டேன்னா உனக்கு எனக்கு சௌரியம். உடனே அவ பார்த்தா, இந்த வேலை செய்யறதுக்காகவா உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கணும், உங்ககிட்ட வரமாட்டேன்னு சொல்லி கோபப்பட போனா, இது வேண்டான்னு கோபப்பட்டாவ. உடனே லட்சுமண சுவாமி பார்த்தார், அந்த பேச்ச முடிச்சு விடணும்னு சொல்லி அவ உடனே சுவாமிகிட்ட அனுப்புறா. சுவாமி திருப்பி இவர்கிட்ட அனுப்ப, இப்படி அவளை வச்சு விளையாட்டு காமிச்சா உடனே என்ன வச்சு விளையாட்டு காமிக்கிறேன்னா, லட்சுமண சுவாமி மூக்கையும் காதையும் விரூபகரணம் பண்ணிவிட்டார். ஏன்னா ஒரு அளவுக்கு மேல போட்டோன்னே லட்சுமண சுவாமி அதற்கு முடிவு கட்டி விட்டார். உத்திருத்திய கட்டம் சிச்சேத கர்ணநாசம் மகாபலஹா. இப்படி விரூபகரணம் பண்ணோன்னா ஆஹான்னு கத்திண்டா அவளுடைய உண்மையான ரூபம் தெரிஞ்சுது. நேரா அந்த ஜனஸ்தானத்துக்கு போனா, ராவனுடைய மிலிட்ரி ஒரு இடத்துல வச்சிருக்கான, இக்கரையில வச்சிருக்கான் ஜனஸ்தானத்துல, 14,000 ராட்சசர்கள் ஒரு இடத்துல வச்சிருக்கான். அந்த கரதூஷணன் திரிசரசு அங்க இருந்துட்டு இருக்கா. அவள்கிட்ட போய் சொல்றாளா அந்த சூர்பனகா, இது போல ஒரு அழகான பெண்ணை அழிச்சிருந்த இந்த ராமர்னு ஒருத்தர் வந்திருக்கார், தசரத குமாராலாம் காட்டுக்கு வந்திருக்கா, பித்ருவாக்கிய பரிபாலனம்னு வந்திருக்கா, அவள் இடத்துல அழகான ஒரு பெண் இருக்கா, அந்த பெண்ணை பொய் சொல்றா, அங்க போய் பொய் சொல்றா, அந்த பெண்ணை உங்களுக்கு யாருக்காவது கல்யாணம் பண்ணி கொடுப்போம்னு போய் கூட்டிட்டு வர்றதுக்காக போனேன். போன காலத்துல இந்த ராமனும் லக்ஷ்மணும் சேர்ந்து எனக்கு விரூபகரணம் பண்ணிவிட்டான்னு பொய்ய சொல்ல, அவ கோச்சுண்டு எல்லாரும் கிளம்பி ஒரே சமயத்துல யுத்தத்துக்கு வரா. 14,000 ராட்சசர்கள். சுவாமி என்ன பண்ணார், தேவியும் லக்ஷ்மண சுவாமியும் ஒரு இடத்துல உட்கார சொன்னார். அர்த்தாதிகா முகூர்த்தேன 1.5 மணி நேரம் அவகாசம், உட்காருன்னு சேர போட்டு உட்காத்தி வச்சுட்டு நான் பண்றேன் யுத்தம்னு இறங்கினார். உடனே அந்த லக்ஷ்மண சுவாமி சொன்னார், அண்ணா நானும் காட்டுக்கு வந்த அன்னையிலேருந்து இன்னைய பரியந்தம் ஒரு யுத்தம் கூட நம்ம பண்ணல, எனக்கும் கையங்காலும் ஒரு மாதிரி ஒரு வேலையே இல்லாம இருக்கு, வாங்க 2 பேரும் சேர்ந்து யுத்தம் பண்ணலான்னார். சுவாமி வேண்டான், நீ உட்கார்ந்து பாரு, நான் யுத்தம் பண்றேன். தேவியும் உட்கார்ந்து பார்க்க சொன்னார். 1.5 மணி நேரத்துல 14,000 ராட்சசாலையும் வதம் பண்ணி விட்டார். அதுல அகம்பனனை மட்டும் உயிரோட விட்டார். ஏன்னா இவன் தான் அங்க போய் சொல்ல போறான் இப்ப இந்த ராவணன்ட்ட. இப்படி சூர்பனகை என்ன பண்ணா, நேரா இவளும் போய் ராவணன் இடத்துல சொல்றா. இப்படி யுத்தம் முடிஞ்சது, அகம்பனன் கிளம்பி போயிட்டான். உடனே சுவாமிய வந்து அந்த தேவி கட்டிக்கிறான். 1.5 மணி நேரத்துல அந்த 14,000 பேரை எண்ண கூட முடியாது. ஆனா 1.5 மணி நேரத்துல முன்ன வச்ச கால பின்ன வைக்காதபடிக்கு சுவாமி வதம் பண்ணியிருக்கார். சகாயமே இல்லாம ஒரே ஒரு வில்லு அம்ப வச்சுன்னு வதம் பண்ணியிருக்கார். இது மனுஷனால சாத்தியமே இல்லை. இது அத்தனையும் கரையில இருந்தபடி இந்த தேவி பார்க்கிறா. பார்த்துட்டு என்ன பண்றான்னா, யுத்தம் முடிஞ்ச உத்தரக்ஷணம் திருஷ்டா சத்ருஹந்தாரம் மகரிஷீனாம் சுகாவகம் பகூவ ஹிருஷ்டா வைதேகி பர்த்தாரம் பரிஷஸ்வஜே. தன்னுடைய ஆத்துக்காரரை வந்து ஓடி வந்து கட்டி பிடிச்சுக்கிறா தேவி. கதை சொல்ற அந்த வால்மீகி சொல்றார், எந்த பர்த்தாவை
அவ கட்டி பிடிச்சிருந்தான்னா தம்பர்த்தாரம் பரிஜஸ்வஜே. சுவாமி அப்படி காட்டுக்கு கிளம்புறார், தேவிட்ட வந்து சொல்லிக்கிறார், யாத்தேச மை கல்யாணி, அம்மா நான் ஊருக்கு கிளம்புறேன், கால்யமுத்தாய தேவானாம்னு அவளுக்கு பண்ண வேண்டிய உபதேசங்கள்லாம் பண்ணி, நீ கார்த்தால சீக்கிரம் இருந்துக்கணும், அம்மா அப்பாவுக்கு சுசுரூஷ பண்ணணும்னு எல்லாம் சொல்லி, நீ நாட்டிலேயே இரு, அம்மா அப்பாவை பார்த்துக்கோங்கிறா தேவி. நான் வருவேன்னு கிளம்புறா. சுவாமி என்ன சொல்றாரு, நீ வரக்கூடாது, நீ இங்க இருந்து அப்பா அம்மாவுக்கு சுசுரூஷ பண்ணுன்னு சொல்ற காலத்துல உடனே தேவி சொன்னா, நான் வருவேங்கிறேன், நீங்க வேண்டாங்கிறேன். எங்க அப்பா ஜனகன் ஒரு தப்பு பண்ணிவிட்டார், நீங்க தைரியமான ஒரு ஆம்பளன்னு நினைச்சு உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டார். இப்பதான் எனக்கு தெரியுது, ஸ்திரியம் புருஷ விக்கிரகம், நீங்க ஆம்பளை வேஷத்துல இருக்கக்கூடியதான ஒரு பொம்பளைன்னு சுவாமி தேவி சொல்றா. அவன் மனோபாவம் என்னன்னா, என்னையும் நீங்க அழைச்சிட்டு போங்கிற எண்ணத்துல தேவி அப்படி